ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலாவுக்கு டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறதுக்காக அவங்க ஸ்கூல்லயே டிரைவிங் லைசென்ஸ் அப்ளை பண்ணாப்ல இல்லையா? அப்ப கூட வந்து உங்களோட ப்ரூஃப் என்கிட்ட இருக்கிறதே தெரியாதுங்க அப்படின்னு நம்ம சோழன் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல. வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு வரும்பொழுது நம்ம நிலா சோழன் நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாப்ல அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா கல்யாணம் நடக்கிறப்பயே அவங்க அப்பாவும் அண்ணனும் போட்டு செம்ம அடி அடிச்சாங்க இல்லையா சோழன. அதுக்கப்புறம் கிட்னாப்லாம் பண்ணிக்கிட்டு போய் உயிரையே எடுக்க பார்த்தாங்க. நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காப்லையே சோழன் அப்படிங்கிறதையும் நினைச்சு பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் தனக்காக பைக் வாங்கிக்கிட்டு வந்தது, கற்றுக் கொடுத்தது, இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து நம்ம நிலாவும் கொஞ்சம் கொஞ்சமா சோழன் மேல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஆபீஸ காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல நம்ம நிலாவோட பாஸ், நிலாவோட பர்த்டே நடந்து முடிஞ்சது இல்லையா? நடந்து முடிஞ்சாலும் இப்ப வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி கேக்லாம் வாங்கி வெட்டி விருந்தே குடுக்குறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிரியாணிலாம் வாங்கி குடுக்குறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு கூட இருக்கிறவங்க பாஸையும், நிலாவையும் சேர்த்து வச்சு பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நைட் டைம்ல நம்ம பாண்டியனும், வானதியும் பேசிக்கிறாங்க. அப்ப குடும்ப பிளான் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை குழந்தை பெத்துக்கிறது அப்படி இப்படிலாம் பேச, இத வானதியோட அண்ணன் பார்த்துட்டு வானதிய ஓங்கி ஒரு உத விடுறாப்புல. வானதியும் சும்மா சாதாரண ஆளு இல்லையா? அவங்க அண்ணனை வெளியில துரத்தி விட்டுட்டு ரூமை பூட்டிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதியோட அம்மா வந்து கதவை தட்டி கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாவே எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. எதை பத்தியுமே இந்த வானதி கவலைப்படவே இல்லை. அவங்க மட்டும் மறுபடியும் வந்து நம்ம பாண்டியன் கிட்ட ஃபோன் பேசுறதான் மும்மரமா இருக்கிறாங்க. மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா 8 மாதிரி வச்சு நிலாவுக்கு பைக் ஓட்ட கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன். நிலாவும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுறேங்கிற பேர்ல காலை ஊனி ஊனி ஓட்டி ஒழுங்கா ஓட்டவே தெரியல. நேரா ஓட்டுறதா இருந்தா ஓட்டிடுறாங்க. ஆனா 8 போடுறதா இருந்தா போட தெரியல. இப்ப மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா, டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறதுக்காக ஆர்டிஓ ஆபீஸ்க்கும் வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களா 8 போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிலருக்கு போடவே தெரியல, கால ஊனிடுறாங்க. நம்ம நிலாவோட டேமும் வருது. ஆனா நிலாவும் பதட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒழுங்காவே ஓட்டவே இல்ல. நம்ம ஆர்டிஓ ஆபீசர் வந்து ஃபெயில் பண்ணி விட்டுர்றாரு. ஆனா நம்ம சோழன் வந்து இன்னொரு சான்ஸ் குடுங்க. அவங்க பதட்டத்துல தான் கால் ஊடுனாங்க அப்படின்னு ஆர்டிஓ ஆபீஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. இது எல்லாத்தையுமே நம்ம நிலா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்காக சோழன் இவ்வளோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த ஆர்டிஓ ஆபீஸ் கிட்ட கெஞ்சி மறுபடியும் ஒரு சான்ஸ் வாங்கிடுறாப்புல. இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.